வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். திருடனுக்கு தேள் கொட்டின நிலைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ஒரு திருடன் ராத்திரி நேரத்துல இன்னொருத்தவங்க வீட்டுக்கு திருட போறப்போ, அந்த திருடி இருக்கிற நேரத்துல அவனுக்கு தேள் கொட்டுச்சுன்னா, அவன் கத்துனான்னா எல்லாரும் முழிச்சிருவாங்க, அவன புடிச்சிருவாங்க. அதனால அவனால கத்த முடியாது. அப்ப அந்த கத்தக்கூட முடியாத அளவுக்கு அந்த தேள்கிட்ட கொட்டுப்பட்டு அவன் வழியில துடிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு நடிகர் விஜய் இருக்காரு. சமீபத்துல வேலூர்ல பேசின கூட்டத்துல விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே இல்லாத சூழல் நிலவுது அப்படின்னு அவ்வளோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவங்களோட கட்சியிலயும் வந்து நாங்க பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கட்சி கொள்கையா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு அவரோட மனைவி சங்கீதா கடந்த 5 வருஷமா விஜயால நானும் என்னோட பிள்ளைகளும் அவ்வளவு மன உளைச்சலுக்கும் ஒரு துன்பங்களுக்கும் ஆளானோம் அப்படின்னு சொல்லி எனக்கு விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. விவாகரத்துக்கு முக்கியமான காரணமா அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, விஜய்க்கும் அவரோட இன்னொரு நடிகைக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்தது. 2021 ஏப்ரல் மாசம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அழுது கெஞ்சி கேட்டப்போ அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து அந்த உறவை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் அந்த உறவை விடவே இல்லை. அதனால நான் வந்து மனதளவுல பயங்கர ஒரு துன்பத்துக்கு ஆளானேன். அதாவது நாங்க ஒரே வீட்டுல இருந்துமே கூட நாங்க தனித்தனியா தான் வாழ்ந்தோம். இப்ப கடந்த 2 வருஷமா நான் முழுசா அவரை விட்டு பிரிஞ்சு வாழ்றேன். குழந்தைங்க வந்து என் கூட தான் இருக்கிறாங்க. அதனால எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து சட்ட ரீதியான விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த திருமணத்தை மீறிய உறவை வந்து அவரு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடரும் போது நான் அவர்கிட்ட சுமூகமா விவாகரத்து கேட்டேன். அதாவது 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கல. இப்ப அதனாலதான் நான் வந்து ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பத்தி அவங்க முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து கணவன் மனைவி ஆனாலும் நாங்க தனிச்சுதான் வாழ்ந்தோம். அவர் வந்து அந்த திருமணத்தை மீறிய உறவுல இருந்த அந்த நடிகையோட வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாங்க. அதே சமயம் அதை கேட்டதுனால அதை வந்து விட்டுடுங்கன்னு சொன்னதுனால எனக்கு வந்து பொருளாதார தடைகளை விதிச்சார் அவரு. ரொம்ப கட்டுப்பாடுகளை விதிச்சாரு. அதாவது பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ண முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி அந்த நடிகை என் கணவர் கூட உறவுல இருக்கிற அந்த நடிகை வந்து அவர் கூட இருக்கிற புகைப்படங்களை பொது வெளியில பகிர்றதுனால நானும் என் குழந்தைகளும் மன அளவுல ரொம்ப அவமானம் அடைகிறோம், அதனால அசிங்கப்படுறோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு வருவோம். விஜய் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வந்து எங்க கண்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவிலேயே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக பாதுகாப்பு உடைய மாநிலமா முதல் இடத்துல தமிழகம் விளங்குது அப்படின்னு மத்திய அரசோட ஒரு புள்ளி விவரமே தெரிவிச்சிருக்குது. இந்த நிலைமையில இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய பிரதேசத்துல கடந்த 6 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 2,60,000 பெண்களும் குழந்தைகளும் காணாம போயிருக்காங்க அப்படின்னும் அந்த அரசே சொல்லியிருக்கு. இதையெல்லாம் தெரியாத விஜய் தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு முதலை கண்ணீர் வடிச்ச விஜய் தன்னோட வீட்டுல இருந்த மனைவியையும் குழந்தைகளையும் எப்படி நடத்தினாரு அப்படிங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. அதாவது ஒரு பெண்கள் அப்படின்னா ஆண்டாண்டு காலமா இந்த ஆணாதிக்க சமூகத்துல வந்து பெண்கள்னா அடுப்பங்கரையில தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. அது இப்ப வரைக்கும் அதை கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்களே தவிர, படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்களே தவிர, இன்னைக்கும் அந்த மனைவி அப்படின்னா கணவனுக்கு கட்டுப்பட்டவள் அந்த ஒரு நிலைதான் இன்னைக்கும் இருக்கு. ஒருவேளை அவருக்கு அவங்க மனைவியுடனான ஏதாவது பிரச்சனை அப்படி இருக்குன்னா அதை நேர்மையா பகிரங்கமா அவரே முன் வந்து விவாகரத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிட்டோ இவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறத பத்தியோ இல்ல கல்யாணமே பண்ணிக்காம இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழறத பத்தியோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷராவோ இல்ல ஒரு நடிகராவோ மட்டுமே இருந்திருந்தா கூட இந்த விஷயம் இன்னைக்கு இவ்வளவு பூதாகாரமும் ஆகியிருக்காது. இல்ல இவர் அரசியல்வாதியா வந்ததுனால மட்டுமே இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் இன்னைக்கு பேசல. அதாவது சமூக வலைதளங்கள்ல அவரை போட்டு தாறுமாறா கிழிச்சு எடுக்கிறாங்க விஜய. ஏன் அப்படின்னா அதை தவளையும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வாயால கெடுத்துக்கிட்டதுதான். அதாவது பெண்கள் குழந்தைகள்ல ரொம்ப முன்னணியில இருக்கிற ஒரு மாநிலத்தை போய் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா
சொன்னாக்கா அப்ப வந்து இதை கேட்கறவங்க எல்லாம் கேசரி தின்னுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அதே வசனம் தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இவங்க கூட தன்னோட சொந்த மனைவியையும் தாம் பெத்த பிள்ளைங்களையுமே பத்தி கவலைப்படாம இவர் தன்னோட சுகம் தன்னோட சுயநலம் அப்படின்னு வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு விஜய் ஒரு கேலி சித்திரமா ஆகியிருக்கிறாரு. ஒரு அரசியல் தலைவனுக்குரிய அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா மக்களோட கலந்து பேசுறது, மக்களோட மக்களா பழகிறது, இதெல்லாம் தான். ஆனா அந்த அடிப்படை தகுதியே விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம்தான். பொதுவா அவரு நண்பர்கள் கிட்ட கூட பேச மாட்டாரு, இல்ல உறவினர் அவங்க அப்பா அம்மா கிட்டயே சண்டை, அப்பா கிட்ட பேச மாட்டாரு, அம்மா கிட்ட பேச மாட்டாரு, மனைவி கிட்ட பேசாம இருந்திருக்காரு, குழந்தைங்களை வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தியும் கவலைப்படாம இருந்திருக்காரு. இவ்வளவுக்கெல்லாம் அப்புறம் இவர் அரசியலுக்கு வந்து 2 வருஷமும் ஆகி கூட ஒரு சாதாரணமா யார் கூடயும் கட்சி நிர்வாகிகளோடையோ இல்ல மற்றவங்களோடையோ பேசுறதா இல்ல ஒரு பொதுக்கூட்டங்கள்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிறதா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு அந்த நாயக பிம்பத்தை விட்டு விலகாம அப்படியே தான் கட்டமைச்சு வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் இயல்புலயே பொதுவா சக மனுஷங்களோட இயல்பா பேசி பழகுற இயல்பு இல்லாதவரா இருந்திருக்கிறாருங்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி ஒரு மக்கள் நல தலைவரா ஆக முடியும்? ஒரு அரசியல்வாதியா இருந்து மக்களோட மக்களா பழகி அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து உரையாடி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வியே. ஆனா இது எதுவுமே இல்லாம நான் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கின உடனே அதே வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு, அந்த மாதிரி நானும் என்னாலையும் கட்சி தொடங்கின 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு அவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரு அப்படின்னா அவர் திடீர்னு சினிமாவில இருந்து வந்து ஒரே நல்ல கட்சி தொடங்கல. அவரு பல வருஷமா திமுகவோட இருந்தாரு, கட்சியில இருந்தாரு. ஒண்ணு, அவருக்கு அரசியல் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது, அரசியலோட அவர் சேர்ந்துதான் இருந்தார் அத்தனை வருஷமும். 2வது, அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப புதுசா இந்த மாதிரி விசிலடிச்சான குஞ்சுகள் வந்து சேர்ந்து அதை வச்சு மட்டுமே அவர் கட்சி தொடங்கல. ஏற்கனவே அவரோட ரசிகர்களும் அதே திமுகவோட சேர்ந்து இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் கட்சி பிரிஞ்சு போய் புது கட்சி தொடங்கும் போதும் திமுகவில் இருந்த பாதி பேர் தான் அப்படியே அவரோட போனாங்க. அப்ப அதனால நிர்வாக தரப்பிலோ இல்ல அரசியல் புரிதல், ஒரு மேடைகள்ல பேசுறது, பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறது, எல்லாத்துக்குமே தயாரான நிலையில இருந்தவங்க இருந்தாங்க. அவருமே மக்களோட மக்களா பழகினாரு, மக்களுக்கு வந்து வாரி வாரி கொடுத்தாரு. அவர் நடிகராக இருந்தப்ப அதே மக்களோட சேர்ந்து பழகினாரு, எல்லாம் பண்ணாரு. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அவர் இங்கோ இருக்கிறாருன்னா இவர் இங்க இருக்கிறாரு. அப்படின்னும் போது எம்ஜிஆர் மாதிரியே கட்சி ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல 2 வருஷத்துல நான் போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காந்துருவேன் அப்படின்னு இவர் கனவு காண்றது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போறானான்னு பழமொழி சொல்லுவாங்களா, அதுக்கு ஒப்பானதுதான். ஏன்னா அது முடியாது. அண்மையில பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜயை பத்தி ஒரு மோசமான குற்றச்சாட்டை வச்சிருந்தார். அதாவது விஜய் வந்து முதல்ல வீட்டை விட்டு வெளியில வரட்டும், த்ரிஷா கிட்ட இருந்து வெளியில வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு இவர் உண்மையிலேயே யோக்கியமானவரா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி என்னையும் இன்னொரு பெண்ணையும் இணைச்சு வச்சு இப்படி நீங்க வந்து அவதூற பரப்புவது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருந்திருக்கணும். ஆனா அவர் பேசவே இல்லை. அதுல இருந்தே தெரியுது அவர் திருடனுக்கு தேள் கொண்ட நிலைமையில இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது. சொன்னவர் அப்ப எல்லாம் விஷயம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இங்க எழுது. இப்போ அவங்க மனைவியே அதை வந்து உறுதிப்படுத்துற விதமா சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகையோட அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது, அந்த நடிகை வந்து அவர் கூட இருக்கிற புகைப்படங்களை எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அண்மையில அவங்களோட பிறந்த நாளுக்கு விஜய் அவங்க வீட்டுக்கே போய் நாய்க்குட்டியை தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் புகைப்படத்தை வெளியிட்டாங்க இல்லையா. அப்ப அவங்க மனைவி சொல்லாட்டியும் இந்த விஷயம் ஊருக்கே தெரியும், அவங்க வந்து த்ரிஷாவை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனாலதான் ஊர்ல எந்த பெண்களை பத்தி எந்த நடிகைகளை பத்தி யாராவது தப்பா பேசினா கூட உடனே கண்டனத்தை தெரிவிச்ச த்ரிஷா இந்த விஷயமா வாய் திறக்காம இருந்திருக்கிறாங்க. ஏன்னா உள்ளதை தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப போய் அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், கண்டனம் தெரிவிக்க முடியும்? அப்புறம் ஊரெல்லாம் எல்லாரும் என்னடா இது, இந்த பொண்ணு கூட வந்து ஒரு வார்த்தை சொல்லலையே பேசலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறமா அவங்க நேரடியா கண்டனம் தெரிவிக்காம ஒரு வழக்கறிஞரை வச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்பயும் என்னன்னா இது வந்து உண்மைக்கு புறம்பானது, இது பொய் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. அதாவது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி ஒரு அரசியல் தலைவர் பொது வெளியில விமர்சிக்கிறது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா பாஜக தலைவர் சொன்னதும் விஜய் மௌனம், த்ரிஷாவோட மௌனம், அதுக்கப்புறமா அவங்க சொன்ன என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அவங்க சொன்னது எல்லாமே இப்ப சங்கீதா எந்த நடிகை சொல்லியிருக்காங்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாகுது. இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது
ஒரு முன்னணி தனியார் தொலைக்காட்சிக்கு நடிகை த்ரிஷா ஒரு பேட்டி கொடுத்தப்போ, உங்களோட எதிர்கால திட்டம், நீங்க அடைய விரும்புற பதவி, உங்களோட ஆசை என்ன? அந்த மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சதுக்கு அவங்க சொன்ன பதில், நான் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள பேட்டி எடுத்த பேட்டியாளர் வந்து அதை கேட்டு சரி, அவங்க ஏதோ நகைச்சுவையா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ சீரியஸ்லி நான் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. த்ரிஷாவோட ஆசை ரொம்ப அதிதீவிரமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அவங்களோட கனவு கடந்த 2 வருஷமா அவர் மனைவி விஜயோட மனைவி சங்கீதா அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கணக்கு சரியா வரும். விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதே அவர் எந்த ஒரு நடிகை கூட சேர்ந்து வாழறார் அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்களோ அந்த நடிகையோட முதலமைச்சர் கனவை நனவாக்குறதுக்காக தான் அவர் அரசியல் கட்சி தொடங்கினாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நமக்கு நிரூபணமாகுது. அதாவது நடிகையுடனான உறவை தட்டி கேட்டதுனால எனக்கான உரிமைகளை அவர் வந்து தட்டி பறிச்சிட்டாரு. நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சாரு. பணத்தை கூட செலவழிக்க முடியாம அவர் வந்து தடை விதிச்சாரு. இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு அடுக்கியிருக்கிற அவங்க மனைவி கடைசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்துல நான் வந்து நிர்பந்திக்கப்பட்டேன்னா, எனக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த நடிகை யாரு அப்படிங்கிறதையும் நான் நேரா சொல்லிடுவேன், வெளிப்படையா சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாம அவங்களையும் 2வது பிரதிவாதியா நான் வந்து இணைச்சு அவங்க மேலேயும் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் குடும்ப நல நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, விஜயும் அவரோட மனைவி சங்கீதாவும் 2 பேருமா சேர்ந்து வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி நேர்ல வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் விஜய் அவங்க மனைவியோட சேர்ந்து வளராரா, இல்ல அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு அவர் ஏற்கனவே திருமணத்தை மீறிய உறவுல இருக்கிற நடிகையோட சேர்ந்து வளராரா அப்படிங்கறதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விஷயம். ஏற்கனவே அவரோட கட்சியில இருந்த ஒரு இஸ்லாமிய பெண் நிர்வாகி அவங்க அதாவது அவரோட முதல் மாநாடு அதுல எல்லாம் வந்து இருந்து பேசினவங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளே இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. அடுத்ததா இன்னொருத்தவங்க அவங்க விஜயை சந்திக்கிறதுக்காக வந்து அவரோட வீட்டுல காத்திருந்து அவர் காருக்கு முன்னாடி போய் அதாவது தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க இருந்த போதும் கூட அவர் இறக்கப்பட்டோ இறங்கி வந்தோ அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கவே இல்லை, அப்படியே போனாரு. இப்ப அவங்களோட மனைவியை அவர் 5 வருஷமா எப்படி நடத்திருக்கிறாரு, உளவியல் ரீதியான துன்பங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இந்த மாதிரியான அழுக்குகளையும் அசிங்கங்களையும் தான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிற விஜய் இனிமே தமிழ்நாட்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அருகதையும் இல்லாதவர் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. விரைவில் மற்றொரு விஷயம் பத்தின அலசலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வாசுகி லட்சுமணன்.